Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 நடப்பாண்டு நிதிநிலை அறிக்கையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 122 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அறிவிக்கப்பட்ட 122 அறிவிப்புகளில் இதுவரை 96 அறிவிப்புகளுக்கான அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 4 அறிவிப்புகள் செயலாக்கம் பெற்று முடிவுற்றிருக்கிறது. அந்த வகையில் அறிவிப்பு எண் 91 இன்றைக்கு செயலாக்கம் பெற்றிருக்கிறது. இந்த அறிவிப்பு எண் 91 என்பது கருவின் தன்மையை வெளியிட தடையும் அச்சட்டத்தினை திறம்பட செயல்படுத்த மேம்பாட்டு பயிற்சியும் அளிப்பது என்பதாகும். அந்த வகையில் ஒரு 4 மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரித்து சென்னை, கோவை, மதுரை, கன்னியாகுமரி ஆகிய 4 மண்டலங்களில் கருவுறுதலுக்கு முன் மற்றும் பிறப்பிற்கு முந்தைய கருவின் தன்மையை தொழில்நுட்ப முறைகள் பாலின தேர்வை தடை செய்யும் சட்டம் 1994 அதனுடைய செயல் திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்றைக்கு வழங்கப்படவிருக்கிறது. ஒரு 4-5 அமர்வுகளின் மூலம் பல்வேறு சிறப்புக்குரிய மருத்துவர்கள் இங்கே பேசவிருக்கிறார்கள். சட்டப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் பல்வேறு கருத்துக்கள் இங்கே எடுத்து வைக்கப்படவிருக்கிறது. இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமில் அரசு மற்றும் தனியார் மகப்பேறு மற்றும் நுண்கதிர் மருத்துவர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சியும் அளிக்கப்படவிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பிசிபி என்டிடி 1994 எனும் சட்டத்தின்படி பதிவு பெற்ற அரசு மற்றும் தனியார் ஸ்கேன் நிலையங்கள் 8922. அதில் சென்னையில் மட்டும் 2059 ஸ்கேன் மையங்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற சமயத்தில் குழந்தை பாலின விகிதம் என்பது 1000 ஆண் குழந்தைகளுக்கு 931 பெண் குழந்தைகள் என்கின்ற விகிதம் இருந்ததை இந்த அரசு எடுத்து வருகிற பல்வேறு நடவடிக்கைகள், மகப்பேறு இறப்பு விகிதம், குழந்தைகள் பிறப்பு இறப்பு விகிதம் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதன் மூலம் இன்றைக்கு 940 பெண் குழந்தைகள் என்று வந்திருக்கிறது. ஆனால் இந்த அரசின் இலக்கு என்பது ஆண் குழந்தைகள் விகிதத்திற்கு சரிசமமாக பெண் குழந்தைகள் இருக்க வேண்டும் என்கின்ற இலக்கை எட்டுகிற வகையில் இந்த சட்டத்தின் சாராம்சங்களை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி முகாம் இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மேம்பாட்டு பயிற்சி முகாம் தொடங்கி வைக்கும் இந்த வேளையில் பிசிபி என்டிடி ஆக்ட் 3.0 ஆன்லைன் போர்ட்டல் ஒன்றும் இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அரசு மற்றும் தனியார் ஸ்கேன் சென்டர்களில் புதிய விண்ணப்பங்கள், புதுப்பித்தல், கட்டணம் செலுத்துதல், மருத்துவர்கள் இணைப்பு மற்றும் நீக்கம், ஸ்கேன் இயந்திரங்கள் இணைப்பு மற்றும் நீக்கம் ஆகியவை மேனுவல் நடைமுறையில் இருந்தது. அது முழுமையாக தற்போது மாற்றப்பட்டு போர்ட்டல் முறையில் செயல்படுத்தப்படவிருக்கிறது. இதேபோல் பல்வேறு விஷயங்கள் இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தனியார் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் அரசுடன் இணைந்து மகப்பேறு சம்பந்தமான அனைத்து நடைமுறை மற்றும் சிக்கல்களை சட்டப்படி எப்படி கையாள்வது என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் கையேடு ஒன்றை இன்றைக்கு அரசின் சார்பில் வெளியிட்டிருக்கிறோம். அந்த கையேடு என்பது
மிகப்பெரிய அளவில் மகப்பேறு மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்கின்ற வகையில் அந்த கையேடு வெளியிடப்பட்டிருக்கிறது. மகப்பேறு மருத்துவர்கள் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் பற்றிய அந்த கையேடு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றுகிற அந்த மகப்பேறு மருத்துவர்களுக்கு பெரிய அளவில் அது உறுதுணையாக இருக்கும். அந்த கையேட்டிற்கு கூட உயிர் தரும் தாய்மார்கள் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற வகையில் தலைப்பிடப்பட்ட அந்த கையேடு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 3 பெரும் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு துறையின் செயலாளர் தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். NHM MD அவர்கள், துறையின் 3 செயலாளர்கள் DMS, DME, DPH போன்ற துறை தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். கொரோனாவுடைய தொற்று எப்படி இருக்குன்னா முகக்கவசம் சுகாதாரத்துறையா சொல்லியிருக்காங்க. அது கட்டாயமாக்கப்படுமா இல்ல எப்படி எந்த லெவல்ல? அதாவது 2019 இறுதியில இந்த கொரோனாவின் தாக்கம் என்பது கண்டறியப்பட்டு உலகம் முழுவதும் பெரிய அளவிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இந்த கொரோனா என்கின்ற அந்த வைரஸ் தொடங்கி அது உருமாற்றம் பெற்று பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு வலம் வர தொடங்கியது. கொரோனா, ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான், இப்படி பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு அது வலம் வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த கொரோனா பாதிப்பு என்பது 2023 மே திங்கள் 5ஆம் தேதி வரை அதிகாரப்பூர்வமாக WHO ஒரு நெருக்கடி நிலையை அறிவித்து அதுவரை நடைமுறையில் இருந்தது. 2023 மே 5ஆம் தேதி தான் WHOவின் இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அந்த நெருக்கடி நிலையை திரும்ப பெற்றுக் கொண்டார். அதுக்கப்புறம் இந்த கொரோனா அந்த நடைமுறைகள் எதுவுமே இல்லாம போச்சு. ஆனாலும் இந்த கொரோனா என்பது இப்ப இந்த உருமாற்றம் பெற்று வருகிற அந்த எந்த விதமான வைரஸா இருந்தாலும் அது வந்து பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஒரு 2-3 நாள் சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான உபாதைகளோடு அது முடிந்து விடுகிறது. அந்த வகையில் தான் இப்பவும் கூட இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு 1500க்கும் 1800க்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இந்த கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் இப்ப எல்லாரையும் டெஸ்ட் எடுத்தா நிச்சயம் எல்லாருக்கும் கூட அதுல நிறைய எண்ணிக்கையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அரசாங்கத்தின் சார்பில், பொது சுகாதாரத்துறையின் சார்பில் இந்த பாதிப்புகள் வர தொடங்கிய உடனே மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று பூனேவில் இருக்கிற இந்த வைரஸ் பற்றிய அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி என்கின்ற அமைப்பு பூனேல இருக்கு. அதுக்கு ஒரு 19 மாதிரி அனுப்பணும். 19 மாதிரிகளுக்கான இது ரிசல்ட்டும் அனுப்பியிருக்காங்க. இவை எல்லாமே ஒரு வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா. இதனால யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை. ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. இந்த சர்க்குலர் ஜெனரலா அனுப்புற ஒண்ணுதான். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அடிக்கடி கைகளை கழுவுதல், தும்மும் போதும் இருமும் போதும் முகத்தை மூடிக்கொண்டு கைகளை மறைத்துக் கொண்டு இருமுதல், இல்லைன்னா எச்சில் துகள்கள் இது வந்து மற்றவங்க மேல பட்டுச்சுன்னா பரவுங்கிறதால கைகளை மூடிக்கொண்டு பண்றது, கைகளை கழுவுவது, இந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், அவங்களுக்கே தெரியும், இந்த சிறுநீரக பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, இந்த மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள், இவங்க பொது இடத்துக்கு போறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது, முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல். இதுக்காக சொன்னதில்லை, ஏற்கனவேவும் கூட இருக்கு. இப்ப இதை வந்து நாம இந்த கொரோனாவுக்கு அப்புறமா 2019 இறுதிக்கு அப்புறமா அடிக்கடி கை கழுவுக்கிறது, இந்த கண்ட இடத்துல எச்சில் துப்பாம இருக்கிறது, இருமும் போதும் தொம்மும் போதும் தடுத்து
தும்புறது, கொஞ்சம் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, இது எப்பவுமே இருக்கிற ஒன்று. இந்த கொரோனாலிருந்து இப்போ நடைமுறையில் இருக்கிற ஒன்று தான். பொது இடங்களில் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற, இணை நோய் அதிகமாக இருக்கிற கோமார்பிடிட்டிஸ் அவங்க முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது, நல்லதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது நல்லது, நம்மளும் ஃபாலோ பண்றது நல்லது. இந்த உருமாறி கொரோனா சொன்னீங்க இல்லையா, இந்த கொரோனானால மூச்சு திணறல் அதிகமா ஏற்படுது, நிறைய பேருக்கு வருது, நிறைய ஹாஸ்பிட்டலைஸ்டு இன்பேஷண்டா நிறைய பேர் அட்மிட் ஆகுறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அதான் தகவலை திட்டமிட்டு யார் வேணாலும் பரப்பிடலாங்க. பதட்டத்தை ஏற்படுத்துறது, இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் வரும்போது இதை கேட்டு தெரிஞ்சு அந்த உண்மையான செய்திகளை வெளியிடுவது மட்டும்தான் நல்லது. இந்த மாதிரியான நேரங்களில் பதட்டத்தை ஏற்படுத்தாமையும் ஒரு தவறான இந்த இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அது சமூகத்துக்கு நாம இழைக்கிற கேடாயிடும். அது மாதிரி எதுவும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு, படுக்கைகள் கட்டமைப்பா இருந்தாலும் சரி, ஆக்சிஜன் கட்டமைப்பா இருந்தாலும் சரி, ரொம்ப சிறப்பாகவே தேவையான அளவுக்கு இருக்கு. எல்லா மருத்துவமனைகள்லயும் தனி வார்டுகள், பிரத்யேகமான வார்டுகள் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லயும், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும், தாலுக் ஹெட் குவார்டர்ஸ்லயும் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால பதட்டப்பட வேண்டியதே இல்லை. இது வழக்கமா நடக்கிற ஒண்ணு. இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ அதிகம் 1800 பேருக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க இந்தியா முழுக்க. இது உலகம் முழுக்கமே இருக்கு. யாரும் எங்கேயும் எந்த விதிமுறைகளையும் பெருசா எடுத்துட்டு போறதில்ல. அது மாதிரி இது வந்துட்டா மூச்சு திணறல் அதிகமாயிரும், அவங்க பெட்டு கிடைக்காம அங்க அவஸ்தைப்படுறாங்க. இந்த மாதிரியான வதந்திகளை யாரும் தயவு செஞ்சு, அதாவது வதந்தி தான் பெரிய நோய். அந்த வதந்திகளை கிளப்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்பவும் கூட இங்கேயும் இருக்கு. இங்கே நேற்றுக்கு 38, தமிழ்நாட்டிலேயே 38 பேருக்கு இப்ப ஆய்வு. அதாவது தனியார் மருத்துவமனைகளுக்கு போனா, எந்த மருத்துவத்துக்கு போனாலும் இந்த பரிசோதனைகள் போது ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜில் பரிசோதனை பண்ணும்போது கொரோனா பேக்கேஜும் வந்துருது. கொரோனா அந்த பரிசோதனையில் அது தெரியுது, அது கொரோனான்னு சொல்றாங்க. அதனால எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. ஆனாலும் நம்ம அதாவது இப்போ ஒரு கலைஞர் நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஒரு 60 வயசு ஒருத்தர் இறந்துட்டாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீரிழிவு நோய், அதாவது கட்டுப்பாட்டில் இல்லாத நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்த நோய், சிறுநீரக பாதிப்பு. இது ஆஸ்பத்திரியில் எப்பவுமே உயிரிழக்கும் நிலையில் வந்தவங்க. அவங்கள இந்த பரிசோதனை எடுக்கும்போது இந்த பேக்கேஜ் சிஸ்டத்தில் இந்த கொரோனா டெஸ்ட்டுமே எடுக்கும்போது கொரோனா இருந்ததுன்றாங்க. கொரோனாவால இறப்பான்னா அது கொரோனாவால இறப்பு இல்லை, ஏற்கனவே இருக்கிற நோய் பாதிப்புகளால் ஏற்பட்ட இறப்பு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உங்க மேல ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் கொரோனா பரவுது, பருவமழைக்கான ஏற்படாதனால காய்ச்சல் பரவுறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது எடுக்காம அமெரிக்காவில் போய் ஆள் இல்லாத கார், டிரைவர் இல்லாத கார்ல ஓட்டி வீடியோ வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு உங்க மேல ஒரு விமர்சனம். இல்ல, அமெரிக்காவுக்கு முதல்ல எதுக்கு போனோங்கிறத அவர் தெரிஞ்சுக்கினாருன்னா நல்லது. இது அமெரிக்காவுக்கு போனது ஒவ்வொரு தமிழருக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம். அது ஜெயக்குமாருக்குமே பெருமை சேர்க்கிற விஷயம். அவர் தெரிஞ்சிக்காம அதை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, உலகத்திலேயே பழைய மருத்துவர்கள் சங்கம் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன், அது அமெரிக்க சைக்கியாட்ரிக் அசோசியேஷன்ல ஒரு ஆய்வு ஒன்று தமிழ்நாட்டில் நடத்தணும். என்ன ஆய்வுன்னா, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சவீதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நம்ம கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை, இது மாதிரி ஒரு 3-4 மருத்துவமனைகள் ஒரு தினந்தோறும் நடப்பது, உடற்பயிற்சி எடுப்பது, நடப்பது, ஓடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டதற்கு பிறகு மன வலிமைக்கும் உடல் வலிமைக்கு இந்த உடற்பயிற்சி எந்த வகையில் உறுதுணையா இருக்கு அப்படிங்கிற ஒரு பரிசோதனைகள். அந்த பரிசோதனைகள் முடிவுகளை அங்க எடுத்து வச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு. இதுல இன்னொன்னு என்னன்னா, அரசாங்கத்துக்கு ₹1 கூட இது செலவு இல்லை. அமெரிக்கா சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் தான் மொத்த செலவு எனக்கு போட்டு அவங்க தான் என்னை கூப்பிட்டு வச்சு அந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டாங்க. அங்க போனப்ப ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, டிரைவரே இல்லாம ஒரு காரு, அந்த காரை விஞ்ஞானத்தின் வளர்ச்சியோட உச்சம் அது. அந்த கார்ல உட்காந்து நான் டெய்லி அந்த கார்ல தான் பயணம் பண்ணேன். அங்க இருக்கிற நண்பர்களே கூட நிறைய பேர், சார் அது ஏதாவது ஆக்சிடென்ட், இங்க எத்தனை வருஷமா ஓடுதுன்னு கேட்டேன். 5-6 வருஷமா ஓடுது, இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கல. நான் உட்காந்த ஒன்னா நடக்க போகுது, நடந்தா நடக்கட்டுன்ட்டு டெய்லி அதில் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதை ஒரு பதிவா என்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டேன். அது வரைக்கும் என் சமூக வலைதளத்தை அவர் பார்க்கிறாருங்கிறது ஒரு சந்தோஷம். அது அவர் போனா அதை அவர் முயற்சி பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு. என்னம்மா
இல்ல இப்ப எல்லா ஊர்லயுமே இது இருந்தாலும் இப்போ அதாவது இப்ப நமக்கு வந்து மத்திய சுகாதார அமைச்சகம் வந்து ஒன்றிய சுகாதார அமைச்சகம் நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நிலையிலையும் அறிவுறுத்தல் கொடுப்பாங்க. இப்ப நீங்க விமான நிலையங்களை கண்காணிக்கணும்னு சொன்னா அடுத்த வினாடியே நாங்க அங்க போயிருவோம். இப்ப அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவங்களே என்ன சொல்றாங்கன்னா இது பதட்டப்பட வேண்டியது இல்லை. அதே நேரத்தில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க இது எல்லா நேரங்களிலும் சொல்லப்படுறது தான் இப்பவும் சொல்லப்படுது. இது ஒரு பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்காத ஒண்ணு. அதே மாதிரி இப்போ இந்த மழை காலத்தில் வந்து ஒவ்வொரு மழைக்கும் நம்ம வந்து எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியா நடத்திருக்கிறோம். இப்போ அது மழை காலமும் இல்லை, ஒன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஜூலைக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஆனாலும் இப்ப மழை காலம் எங்கேயாவது குடிசை பகுதிகளில் இப்ப அங்கெல்லாம் வந்து நம்ம மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் இப்போ நடத்திட்டு இருக்கிறோம். சென்னையிலும் கூட எங்க தேவைப்பட்டாலும் நடத்துறோம். சென்னையில தடுக்கி விழுந்தா மருத்துவமனை இருக்கு, எங்க தேவை இருந்தாலும் நடத்துறோம். அதனால ஒன்னும் பெரிய அளவில் ஒன்னும் பயப்பட வேண்டிய. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும்? ஏன்னா திருவாரூர்ல கூட டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப டெங்கு நான் ஏற்கனவே நிறைய தடவை அது சொல்லியிருக்கிறேங்க. 2017 2022 தான் 2017லயும் 2012லயும் தான் அதிகபட்ச டெங்கு உயிரிழப்புகள்ங்கிறது. 2012ல 66 பேர், 2017ல 65 பேர். இதுக்கு அப்புறமா இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அது ஒரு 10, 11, 12 அந்த லெவல்ல தான் இருந்துருக்கு. இதுவும் கூட டெங்குவினால் ஏற்பட்ட அந்த இறப்புகள் என்பதை கடந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இணை நோய்களினால் ஏற்படுகிற அந்த இறப்புகள் தான். இப்போ டெங்கை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு ஒரு நாளுக்கான பாதிப்பு ஒரு 35. இந்த மழை வர ஆரம்பிக்கும் போது இந்த டெங்கு காய்ச்சல் வரும். ஆனா இப்ப உயிரிழப்புங்கிறது சுத்தமா இல்லாத நிலை என்பது இருந்து வருகிறது. இப்ப இது வரைக்கும் 6 மாசம் ஆயிடுச்சு, ஜூலை வரைக்கும் ஆயிடுச்சு. 4 உயிரிழப்புகள். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கே 8, 10, 20 வரும். அது மாதிரி இல்லாம இந்த உயிரிழப்புகள் வந்து மிக துல்லியமாக கண்காணிக்கப்படுது. இந்த உள்ளாட்சி அமைப்புகளோட சேர்ந்து அந்த தண்ணீர் தேங்கி நிற்கிற அந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கிற அந்த பணிகளை உள்ளாட்சி அமைப்புகளும் மிக சிறப்பாக செய்து வருகிறது என்பதற்கு டெங்குவின் இன்றைய நிலை சான்று. இல்ல, இது ஏற்கனவே இதுக்கு ஒரு கடுமையான சட்டம் இருக்கு. இந்த சட்டம் பற்றி தான் இப்ப சொன்னேன். இப்ப இதை வந்து இன்னும் மேம்படுத்துறது பற்றியும் இந்த சட்டத்தின் புரிதலை அனைவரும் உணர்ந்து கொள்ள வகை செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் தான் இந்த ஒரு பயிலரங்கம். இதுல தனியார் மருத்துவமனைகளும் இதுல சேர்றாங்க. இப்ப இந்த ஒரு இடத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தனியார் மருத்துவர்களையும் ஒன்னா சேர்த்த முடியாதுங்கிறதால தான் 4 மண்டலங்களாக பிரித்து இது நடைபெறுகிறது. முதல் நிகழ்ச்சியா இது இன்னைக்கு நடக்குது. தொடர்ந்து மற்ற இடங்களில் இது நடத்தும். தமிழ்நாட்டில் வந்து விற்பனை செய்வதற்கு தனி உரிமம் பெற வேண்டும். அந்த நடைமுறை விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளதாக தகவல். இது அது வெறும் ப்ரொபோசல் ஸ்டேஜ் தான், இன்னும் அது நடைமுறைக்கு வரல. அது வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் சொத்து வரி, அதே போல மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு. இப்படின்ட்டு பல்வேறு இடங்கள்ல பொருளாதார ரீதியா மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலையில நேற்றுக்கு வந்து தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. கேளிக்கை வரி, அதாவது சினிமா படங்களுக்கு 8% இருந்த வரியா 4% குறைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. மின்சார கட்டணம் மக்களுடைய இயல்பாக அவங்க எல்லாமே உயர்ந்துட்டு இருக்கும் போது இதை போய் கேளிக்கை வரி பண்ணிருக்காங்களே. டெய்லி ஏதோ உயர்ற மாதிரியும் நீங்க சொல்றது பார்த்தா அதெல்லாம் மக்கள் வந்து அதாவது எப்படி சொல்றீங்கன்னு தெரியல. அது என்ன நோக்கம் இல்ல இப்போ அதாவது கட்டணங்கள் உயர்ந்ததுங்கிறது வந்தது முடிஞ்சு இப்போ அதெல்லாம் நடைமுறைக்கு வந்து ஒரு சகஜ நிலைக்கு வந்துருது. இப்போ டெய்லி உயர்த்துற மாதிரி ஏதோ அதை சொல்லி நிற்கிறீங்க. அது மாதிரிலாம் இல்ல. நம்ம ஏதாவது ஒரு வகையில் நீங்க பதட்டத்திலேயே மக்களை வச்சிருக்கிறோன்னு நினைக்கிறீங்க நீங்க.